அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சீமானுக்கு எல்லா சைட்ல இருந்தும் ஆதரவுகள் அதிகமாக வரது நம்மளால பார்க்க முடியுது. இந்த வகையில் சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சீமானவர்கள் தமிழ் தேசியம் குறித்து பேசினதையும் சாதி மதத்தை தாண்டி நம்ம எல்லோருமே தமிழர்களாக ஒன்றிணைனோம் அப்படின்னு பேசினதையும் ரொம்பவே கடுமையாக ரஞ்சித் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அப்போ கடந்த காலங்களில் எங்களுடைய முன்னோர்கள் இந்த சாதியினால் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே யார் பதில் சொல்லுவா, அது எப்படி நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்பவே சீமானை கடுமையாக விமர்சித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளையும் ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தார். அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் தான் அந்த இடத்துல இருந்து அவரை புரிச்சு இந்த மாதிரி பேசுறது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு ரஞ்சித்துக்கும் சீமானுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விமர்சனங்களும் இருந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு தனியார் விழாவில் கலந்து கொண்ட ரஞ்சித் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபிக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல அப்படின்னா பிஜேபி எப்படிதான் உள்ளே வந்துச்சு அப்படின்னும் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே கடுமையாக திட்டிருந்தார் ரஞ்சித். அது மட்டும் இல்லாமல் தனிச்சு நின்னாலே தப்பு அப்படின்றீங்களே அப்படின்னும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் உண்மையிலேயே இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் தனிச்சு தான் நிற்பான் அப்படின்னு சீமானுக்கு சாதகமாக பேசினது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு தமிழ் தேசியம் தான் சரி அப்படின்னு ரொம்பவே மறைமுகமாக ஒரு ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா தற்போது ரஞ்சித் சீமானுக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரஞ்சித்தை டேக் பண்ணி ட்விட்டர் முழுக்க அவருக்கு ஆதரவையும் வாழ்த்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஞ்சித்துக்கும் சீமானுக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு விமர்சனம் போகி தற்போது பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் சீமானும் இணைந்து ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னும் சமூகத்திற்கு நல்லது பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை இணைந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முந்திரி காடு படத்தில் சீமானவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண காரணத்தினால மக்கள் ரஞ்சித்திடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய படத்துல சீமானுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னும் உங்களுடைய இந்த சினிமா கூட்டணி அப்படின்றது அதிக அளவில் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ரஞ்சித்துக்கும் சீமானுக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம அறிவுரையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரஞ்சித் சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசிய ஒரு காரணம் அப்படின்றது இந்த மாதிரி ரஞ்சித் சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசினதுனால ரஞ்சித் மேல பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான கோபத்தில் இருக்காங்க திமுக கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களுமே பாத்தீங்கன்னா ரஞ்சித்துடைய அந்த வீடியோவை மறுபடியும் டேக் பண்ணி ரஞ்சித்தை திட்டுற மாதிரியும் ரஞ்சித்திற்கு பட வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய வன்மத்தை பார்த்தீங்கன்னா கக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது நிச்சயமாக இனிமேல் ரஞ்சித்திற்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.